தமிழ்நாட்டுக்கு இதை பெரிய அவமானத்தை விஜய் தேடி கொடுக்கறத விட இது பெரிய அவமானத்தை எதுவுமே தேடி கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டை அவமானப்படுத்தி விட்டார் திரு விஜய் அவர்கள். காவிரி டெல்டா விவசாயிகளை அவமானப்படுத்தி விட்டார் திரு விஜய் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் விவசாயிகளின் துரோகி திரு விஜய். விவசாயியின் துரோக ஆட்சி இந்த தாவேக ஆட்சி. சொல்லுவதற்கு வக்கில்லை. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் செய்த தவறு என்று கொஞ்சமும் கூச்சமும் நாச்சமும் இல்லாமல் நாக்கில் எலும்பு இல்லை என்பதற்காக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த அதிக பிரசங்கி அமைச்சர் திரு நிர்மல்குமார். உசிலம்பட்டி கிராமத்தில் ஜட்டி போட்டுக்கொள்ளாத காலகட்டத்திலேயே காவிரி நதிநீர் பிரச்சனை என்றால் என்ன, காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு ட்ரிபுனலை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்படிப்பட்ட நிர்மல்குமார் எல்லாம் கலைஞரை பார்த்து பேசுவதற்கு தகுதி துளியும் இல்லை என்பதை நான் எச்சரிக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் வேண்டுமென்றே முதல்வர் எடுத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் எப்படி கூப்பிட்றது? ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க, அவங்கள வச்சுட்டு நான் எப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியும்னு ஒரு விஞ்ஞானி கேட்குறார் இந்த கேள்வியை நிர்மல்குமார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருப்பது தான் அரசியல் கட்சி. அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அழைச்சிட்டு போகிற வேலை தான் முதலமைச்சருடைய வேலை. இதுக்கு முன்பு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி, அம்மையார் ஜெயலலிதாக இருந்தாலும் சரி, ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுதும் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை கேட்டு ஒரு முடிவெடுத்து ஒன்றிய அரசிற்கு அனுப்புவதோ அல்லது அவர்களை சென்று சந்திப்பதோ வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார்கள். நான் கேட்கிறேன், நேற்றைக்கு சில ஊடகங்களே செய்தி வந்தது, காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்தும் மேகதாது விவகாரத்தை குறித்தும் முதலமைச்சர் கோட்டையிலே ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார் அதிகாரிகளோடு என்று ஒரு தகவல் வந்தது. செய்தி நிறுவனங்கள் மூலமாக தொலைக்காட்சிகளில். உங்களை யாராவது கூப்பிட்டு என்ன முடிவெடுத்தோம் என்ன பேசினோம் என்று இதுவரை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரா? அல்லது தலைமை செயலாளர் சொல்லியிருக்கிறாரா? அல்லது தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை செயலாளர் பேசியிருக்கிறாரா? அல்லது தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் நேற்றைக்கு முதலமைச்சர் இத்தகைய ஆலோசனையை செய்திருக்கிறார் என்பதை சொல்லுவதற்கு இவர்களுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா? எதுவுமே இல்லை. ஆனால் 19ஆம் தேதி ஜூன் மாதம் சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானம், அந்த தீர்மானத்திற்கு திருத்தங்களை கொடுத்தது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த திருத்தத்தையும் ஏற்றுக்கொண்ட இந்த அரசு 19/6/2026 அன்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு இன்று வரை ஒவ்வொரு நாளும் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்தும் மேகதாது விவகாரத்தை குறித்தும் நாட்டு மக்களுக்கு என்ன நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் என்பதை இந்த அரசு விளக்க வேண்டிய கடமையை கட்டாயத்தில் இருக்கிறது. தீர்மானத்தை போட்டுவிட்டு தூங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், தூங்க மூஞ்சி தாவேக அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சொல்லுகிறது டி.கே. சிவக்குமாரை கட்டுப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார்கள். காங்கிரஸ் சொல்லுகிற பேச்சையே டி.கே. சிவக்குமார் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். நான் வெளிப்படையாக நிர்மல்குமாருக்கு சவால் விடுகிறேன், காங்கிரஸ் கட்சி என்ன பேசியது என்பதை பொது வெளியில் சொல்ல வேண்டும். ராகுல் காந்தி நேற்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாரே, அவர் என்ன கருத்துருவை டி.கே. சிவக்குமாருக்கு சொல்லி மாண்புமிகு சிவக்குமார் கேட்கவில்லை என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய தாவேகானுடைய கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் எதை அறிவுறுத்தி சொல்லவில்லை என்பதை இங்கே விளக்க கடமைப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, டி.கே. சிவக்குமார் அவர்கள் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார். ஆனால் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று சொன்னது ஒன்று, அதை நீங்கள் செய்யவில்லை. சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றிய பிறகு அவற்றை கடிதம் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அனுப்புவது பிரயோஜனம் இல்லை. எல்லா கட்சி தலைவர்களும் அழைத்து கொண்டு டெல்லிக்கு வாங்க போவோம், பிரதம மந்திரியை சந்திப்போம், நீர்வளத்துறை அமைச்சரை சந்திப்போம், இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு ஒருமித்த கருத்தோடு ஒன்றாக இணைந்திருக்கிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்போம், இந்த அழுத்தத்தை தருவோம் என்று சொன்ன கருத்திற்கு இதுவரை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சுக்கு ஒன்று சட்டமன்றத்தில் பதில் சொல்லியிருக்க வேண்டிய முதலமைச்சர் இன்று வரை சொல்லவில்லை, அல்லது இவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை இதுவரை இந்த காலகட்டத்து வரைக்கும் சொல்லவில்லை. நீங்கள் மேகதாது அணை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டிக் கொண்டு நாங்கள் டெல்லிக்கு போவோன்னு ஒன்று சொல்லுங்க, போக மாட்டேன்னு ஒன்று சொல்லுங்க. இல்லை மேகதாது அணை கட்டுவது குறித்து இன்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறார்
இந்த லேகியம் விற்கிறவங்க வந்து ரோட்டில் வந்து நின்னாங்கன்னா இப்படி கையை காட்டி ஒரு 3 வழி இருக்குதுங்க, இது காலையில் ஒரு வேளை சாப்பிட்ணும், மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட்ணும், இரவு ஒரு வேளை சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு 3 சொல்யூஷன் இருக்குங்க. இது வந்து கோர்ட்டில் போய் போடணுங்க, இது வந்து சுமூக தீர்வு காணணுங்க, இது வந்து இப்படி பண்ணணுங்க, இப்படின்னு ஒரு ஃபிலிம் காட்டிட்டு தான் போகிறாங்களே தவிர இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது இதுவரை நாட்டு மக்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எச்சரித்தார். தீர்க்க தரிசித்தனமாக அனுபவத்தை கொண்டு நீங்கள் பேச்சுவார்த்தைக்காக கர்நாடகா செல்வது என்று தவறான முடிவு, உங்களுக்கு அப்படி யாராவது ஆலோசனை சொல்லியிருந்தால் அந்த முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது சொன்னது மட்டுமல்ல, இந்த பிரச்சனையில் முதலமைச்சர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னதை மூக்கு மேல கோபம் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் இன்றைக்கு விஜய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றாக நிற்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு விஜய்க்கு என்ன வெக்கம், என்ன பெரிய கௌரவம், ஏன் எல்லா கட்சி தலைவரும் கூப்பிட மாட்டேங்கிறாரு? நாட்டினுடைய முதலமைச்சர் நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக தான் உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஈகோ? இந்த ஈகோவை, இந்த தாந்தோணித்தனத்தை உங்களுடைய சினிமாவில் வச்சுக்கங்க. என்னைக்கு நீங்க முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு பொறுப்பேற்றீங்களோ நாட்டு மக்களுடைய அக்கறை தான், நலன் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர ஈகோ முக்கியம் அல்ல. இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலும் சரி அல்லது திரைப்படங்களில் வரக்கூடிய வசனங்களைப் போல தான் உங்களுடைய அமைச்சர்கள் பேசிட்டு போறாங்களே தவிர இந்த மேகதாது பிரச்சனையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? ட்ரிபியூனலை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் இன்றைக்கு வெளிப்படையாக சேலஞ்ச் பண்றேன். இந்த பேட்டி கண்ட 24 மணி நேரத்திற்குள் எய்தர் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த தமிழ்நாடு ஆர் த வாட்டர் ரிசோர்சஸ் மினிஸ்டர் புசி ஆனந்த் இல்ல டெய்லி உளறிக்கிட்ட நிர்மல்குமார், நீங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த கேள்விக்கு, திமுக வைக்கக்கூடிய கேள்விக்கு கட்டாயம் மக்கள் மத்தியில் வந்து பதில் சொல்லணும். மேகதாது அணையை கட்டக்கூடிய விஷயத்தில் ஒரு ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டுமென்றால் இந்த அரசினுடைய நிலைப்பாடு என்ன? இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? நீதிமன்றத்தை நாடுவதற்கான என்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறீர்கள்? 19/6/2022 தீர்மானம் போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இன்று வரை உச்சநீதிமன்றத்தில் ஏன் மனு தாக்கல் செய்யவில்லை? ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் நதிநீர் பிரச்சனை ஏற்படுமேயானால், அணை கட்டுவதில் பிரச்சனை ஏற்படுமேயானால் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 படி ஒரு ட்ரிபியூனலை அமைக்கலாம் என்பதை கேட்கலாம் என்கின்ற உரிமை அந்தந்த மாநிலங்களுக்கு இருக்கிறது. ஏன் திமுக ட்ரிபியூனலை கேட்குது? ட்ரிபியூனல் அமைச்சா அதில் யார் உட்காருவாங்கன்னா, அபவுட் டு ரிட்டையர் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட், அதாவது மிக குறுகிய காலகட்டத்திற்குள் எந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ரிட்டையர்மெண்ட் ஆக இருக்கிறாரோ அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் 2 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அமர்வு. இந்த அமர்வு வந்து எந்த அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, எந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, ஒன்றிய அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. ஒரு நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் 3 பேர் அமர்ந்து இதை விசாரிப்பதன் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும். இட்ஸ் எ குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி. இதையெல்லாம் புரிந்த அனுபவமிக்க திராவிட முன்னேற்ற கழகம் இதை கையில் எடுத்து ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கும்போது நம்முடைய தலைவர், கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி மாதமே லெட்டர் எழுதினார். அதற்கு பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிறோமே, ஸ்டிக்கர் ஒட்டுறது உங்களுக்கு பெரிய கஷ்டமா என்ன? நாங்கள் ஏற்கனவே லெட்டர் எழுதிட்டோம், இந்த ஸ்டெப்பு தான் எடுக்க போது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கோட் ஆஃப் கான்டாக்டை காட்டி விட்டுட்டோம். ஏன் நீங்கள் வந்து அட்வொகேட்டை என்கேஜ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இது வரைக்கும் மனு போடலை? அப்போ நாடகம் ஆடுகிறார் முதலமைச்சர், நடிக்கிறார் முதலமைச்சர், இதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகிறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கின்ற எண்ணம் முதலமைச்சருக்கு கிடையாது. பெஞ்ச் தேய்க்கிற முதலமைச்சராகத்தான் இருக்கிறாரே தவிர பெஞ்ச் மார்க்கோடு ஆட்சியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முதலமைச்சருக்கு துளியும் இல்லை. கலைஞரை பற்றி விமர்சிப்பதற்கு நிர்மல்குமாருக்கோ இந்த கட்சியில் இருக்கிற தாவேக்கால இருக்கிற எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. கலைஞரை பற்றி பேசுகிற துணிச்சல், கலைஞரை பற்றி அவதூறு பேசுகிற எவன் ஒருவனாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் சும்மா விடாது. இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். நிர்மல்குமார், மிஸ்டர் நிர்மல்குமார், நீ வாயில விரலை வச்சுக்கிட்டு ஜட்டி இல்லாம உசலம்பட்டியில சுத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு காவிரி ட்ரிபியூனல்னா என்னன்னு கொண்டாந்து காட்டினவர் முத்தமிழறிஞர் கலைஞர். யாருக்கிட்ட வந்து நீ பேசுற? நாகரிகம் இருக்க வேண்டும். வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு தமிழ்நாட்டுடைய சீனியர் தலைவர், இந்தியாவே பார்த்து உயர்ந்து நிற்கிற தலைவர், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்டெடுத்து கொடுத்த தலைவர்,
205 டிஎம்சிங்கிற வார்த்தை உனக்கு காதில் கேட்டிருக்கும்ல? நீ சின்ன பிள்ளையா இருந்த போது டிவியை திறந்தா செய்தித்தாள்களை பார்த்தா 205 டிஎம்சி தண்ணீர், காவிரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய செய்திகளெல்லாம் நீ படிச்சிருந்துருக்கணும். காரணம், நீ தமிழ்நாட்டில் இல்லை, காக்கி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்தீங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பல வண்ண வேஷ்டியை நீ மாட்டினா கூட நீ அடியில் மாட்டிட்டு இருக்கிறது காக்கி ட்ரௌசர். அந்த புத்தி உன்னை விட்டு போகாது. அதனால் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நின்று பேட்டி கொடுக்கறது, இந்த விமான நிலையத்தில் நின்று பேட்டி கொடுக்கறது, போகிற வரையில் நின்று பேட்டி கொடுக்குன்னா கொடு, வேணான்னு சொல்ல, ஒழுங்காக கொடு, தரவுகளோடு கொடு, அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து முறையாக மக்களுக்கு பதிலை கொடு. இந்த நாட்டு மக்கள் 12ஆம் தேதி, ஜூன் 12ஆம் தேதி காவிரி நீர் திறந்திருக்கணும். அதற்கு என்ன நடவடிக்கை எடுன்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. இன்றைக்கி குறுவை போயிடுச்சு. இந்த தண்ணி இப்போ வருதுன்னா மழை பெஞ்சதுனால வருது. உபரிநிலையை தான் கொடுக்குறாங்க அவங்க. இதுக்கு மேலே கர்நாடகா பூட்டி வைக்க முடியாது, இல்லைன்னா அணை உடஞ்சிரும். அதனால் வடிகாலாக தான் பயன்படுத்துறது ரொம்ப அழகாக எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் கொஞ்சம் கூட இந்த அறிவே இல்லாமல் இந்த ஆட்சியாளர்களுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறது. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெங்களூரில் எல்லாமே செட்டப் இருக்குது. திமுக என்ன பேசுகிறாங்க இவங்க? அதனால் இவங்க பேசுகிற பேச்சுக்களுக்கெல்லாம் டிஃபமேட்ரி கண்டென்ட் தான். சட்டத்துறை இதுக்காக நாங்கள் இன்று காலையில் எங்களுடைய வழக்கறிஞர்களோட ஆலோசனை செஞ்சுருக்கிறோம். நிர்மல்குமார் வாய்க்கு வந்தபடி பல அவதூறுகளை பேசியிருக்கிறார். அவர் மீது அவதூறு வழக்கை தொடர்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இங்கே வரும்போது ஒரு அறிவுஜீவி மாணிக் தாக்கூர் ஒரு பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள்லாம் ஒத்த கருத்தோடு இல்லை, இவங்களுக்கெல்லாம் அரசியல் பண்ணுறதா இருக்க தவிர தண்ணி வாங்குற அக்கறை இல்லைன்னு சொல்கிறார். யார் அக்கறையை பற்றி யார் பேசுறது? நேற்று ஒருத்தர் டெல்லியிலேருந்து இங்கே வந்துட்டு ரொம்ப எட்டப்பன் குட்டப்பன் கூட சொல்கிறது கூட தெரியாமல் சொல்லிட்டு போனார். காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி பேசுகிறதுக்கு ராகுல் காந்திக்கு இங்கே தைரியம் இருந்ததா? அந்த கருத்தை சொல்கிறதுக்கு ராகுல் காந்திக்கு எழுதி கொடுத்துறது உங்களுக்கு அந்த துணிச்சல் இருந்ததா? என்னம்மா நீட்டுக்கு நீங்கள் தான் தாத்தா மாதிரி பேசுகிறீங்க, நீட்டை காப்பாற்றுறதுக்கு. தமிழ்நாட்டினுடைய காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றி பேசாமல் போகிற ஒரு ஆள், அவங்கள பற்றிலாம் நீங்கள் அப்படிப்பட்ட தலைவர்களாக வைத்திருக்கிற மாணிக்க தாக்கூர்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி பேசுவதற்கு கொஞ்சமும் தகுதி கிடையாது. உங்களுடைய ஆட்சி தானே. காங்கிரஸ் சொல்கிறதே கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் தலைவராக இருக்க மாணிக்க தாக்கூர் நீங்கள் என்ன சொல்லி என்ன கேட்கல? விஜயனுடைய மவுத் பீஸாக இருக்கிற மாணிக்க தாக்கூர் பேசுங்க, பத்திரிகையாளர் சந்தித்து பேசுங்க. இதையெல்லாம் செய்யாமல் திராவிட முன்னேற்ற கழகம் 3 கேள்வியை வைக்கிறது. நான் சொன்ன மாதிரி வித்தின் 24 hours இந்த அரசாங்கம் பதில் சொல்லணும். 1, எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசிய பிறகு, சட்டமன்றத்தில் தீர்மானம் படித்த பிறகு இன்று வரை மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதற்காக ட்ரிபுனல் அமைப்பதற்கு என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீர்கள்? நேற்றைக்கு முதலமைச்சர் கோட்டையிலே அமர்ந்து கொண்டு அதிகாரிகளோடு காவிரி நதிநீர் பிரச்சனையை குறித்து விவாதித்ததாக சொன்னார்கள். அதனுடைய விளைவு என்ன, முடிவு என்ன வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு செல்லுவது பயணம் என்பது உங்களிடமிருந்து சென்றது, உங்களுடைய ரெக்வஸ்ட் லெட்டரை பொதுவெளியில் நீங்கள் போட வேண்டும். விவசாயத்துறை அமைச்சர் ஏசியமாக சொல்லுகிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சரிடம் வரக்கூடிய செய்தி தான் முதலமைச்சருடைய கான்கிரீட் பிளானுங்கிறாரு. அதே மாதிரி நிர்மல்குமார் சிஎம் ஆஃபீஸிலிருந்து சொல்கிற டூர் ப்ரோக்ராம் தான் சிஎம் உடைய கன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு செல்லுகிறாரா இல்லை என்பதை கூட வெளிப்படைத்தன்மையோடு ஒரு அறிக்கை விடுவதற்கு வக்கற்ற அரசாங்கம் இன்றைக்கு வாய்க்கு வந்தவரை பேசிக்கொள்கிறது. எனவே இந்த 3ஐயும் விளக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது, இந்த அரசுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிக் கொள்கிறோம். இத்தோட நிர்மல்குமார் போன்றவர்கள் நாகரிகமாக அரசின் நிலைப்பாட்டை பேசுங்கள். நீங்கள் வாய்க்கு வந்த வரி பேசுனீங்கன்னா உங்களை எப்படி வாய மூட வைக்கணுன்றது திமுகவுக்கு தெரியும். சட்டத்தின் முடிவும் பார்ப்போம், சட்டத்தின் வழியிலும் பார்ப்போம், எந்த வழி இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். இது பணங்காட்டு நெறி. இந்த சலசலப்புலாம் அடங்காது. நேற்று பெய்த மழையில் முளைச்ச மந்திரிகளுக்கெல்லாம் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை பற்றி தெரியாது. போய் கலைஞர் காவிரி நதிநீருக்காக எழுதின கடிதத்தை எடுத்து படிங்கயா, படிச்சுட்டு வாங்கயா. அமைச்சராக இருக்கீங்க நீங்களாம். காவிரி நதிநீர் பிரச்சனை என்னன்னு புசி ஆனந்துக்கு தெரியுமா? மேகதாது அணையினுடைய இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்னா என்னன்னு தெரியுமா? இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா? ட்ரிபுனல்னா என்னன்னு தெரியுமா? புசி ஆனந்த ட்ரிபுனல்னு தெளிவாக பேச சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான அமைச்சர்களெல்லாம் இன்றைக்கி அமைச்சர்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கான அவமானம். இந்த மாதிரியான ஒரு மோசமான அரசாங்கத்தை தமிழ்நாடு பார்க்கல. இந்த மாதிரி மோசமான அமைச்சரவை தமிழ்நாடு பார்க்கல.
கொஞ்சம் கூட ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல், கொஞ்சம் கூட இவங்களுக்கு ஒரு பொறுப்புத்தன்மை இல்லாமல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதாச்சி அதிகாரத்தோடு ஆட்சி கோமாளித்தனமாக வந்து உட்காந்துருக்கீங்க கோட்டையில். ஒரு விபத்து, தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட விபத்து, நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. கோமாளிகள் வந்து கோட்டையில் உட்காந்துருக்கீங்க. அதனால தினம் தினம் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு அமைச்சரும் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. தாவேக்காலுடைய எம்எல்ஏ, உசிலம்பட்டி எம்எல்ஏ எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஸ்பி கிட்ட போய் கேட்குறாராம். வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்ன சட்டம் ஒழுங்கு உங்க பார்க்குறீங்க? முதலமைச்சர் கையில் இந்த சட்டம் ஒழுங்கு டிபார்ட்மெண்ட் இருக்கு, போலீஸ் இருக்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? உங்க எம்எல்ஏவை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு முடியலன்னா விட்டுட்டு போங்க. நீங்க ஏன் முதலமைச்சராக இருக்கீங்க? எதுக்கு உங்களுக்கு காவல்துறை இலாக்கா? எந்த ஒரு ஆளுங்கட்சியிலாவது ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ போய் எஸ்பி ஆஃபீஸில் எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சொல்றதுக்காக சொல்லி இருக்கக்கூடிய வரலாறு தமிழ்நாட்டில் நடந்திருக்குதா? அப்போ சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஒரு பெண் அமைச்சர் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. அந்த அம்மையார் என்னை மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்க. என்ன நடக்குது இந்த ஆட்சி? விஜய் அவர்களே, தெளிவாக தான் இருக்கீங்களா? அதிகார போதையில் இன்னும் இருந்துட்டு இருக்கீங்களா? ஆணவ போதையிலிருந்து இன்னும் இருந்துட்டு இருக்கீங்களா? போதை மயக்கத்திலிருந்து, ஆணவ போதை மயக்கத்திலிருந்து, அதிகார போதை மயக்கத்திலிருந்து தெளிஞ்சு வாங்க சார். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்க சார். சும்மா வெள்ளிக்கிழமைனா பட்டு வேஷ்டி கட்டிக்கிறது, திங்கக்கிழமைனா ஒரு கோட்டு போட்டுக்கிறது, இந்த ஷூட்டிங்லாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் சார். உங்களை நடிகராக பார்த்தது திரையில், முதலமைச்சராக பார்க்க வேண்டியது கோட்டையில். நீங்கள் கோட்டையில் வந்து நடிக்கிறீங்க, திரைப்படத்தில் போய் முதலமைச்சராக வாசனம் பேசுனீங்க. இதனுடைய கேடு தான் இன்றைக்கி இப்படி இருக்குது. தயவுசெய்து ஆட்சியாளர்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் சொன்ன இந்த 3 கேள்விக்கு 24 மணி நேரத்தில் உங்ககிட்ட பதில் இல்லைன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகிகள் என்று தான் காவிரி டெல்டா விவசாயிகள் பார்ப்பார்கள் என்பதை இதன் மூலமாக நிர்மல்குமாருக்கு நான் எச்சரிக்கிறேன். சார், இவ்வளவு சீரியஸான பிரச்சனையில் வந்து இந்த மாதிரி வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கர்நாடகாவில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் சொல்கிறாங்க. அந்த முதல்வரே சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸில் எங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்கிறாரு. நாங்கள் நேற்று சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து எதுவுமே இல்லாததுக்கு அவங்க என்ன காரணம்? என்ன காரணம் அவரை தான் கேட்கணும். நீங்கள் என்ன காரணம்னா தெளிவில்லாத காரணம் தான். ஆட்சிக்கு மட்டும் வர தெரிஞ்சுது. ஆட்சியில் வந்து எதை செய்யணும் அதுக்கு தான் சொல்கிறோம். நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூடுங்க, எல்லா தலைவர்களும் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணுங்க, அதிகாரிகளோட நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்கன்னு சொல்கிறது எங்கே எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? எல்லாமே தகவலாக தான் இருக்குது. ஒரு கான்கிரீட்டாக மக்கள் மத்தியில் இல்லையே. அப்போ இவங்களுக்கு இந்த சார் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணம் இல்லை சார். உங்கள் கேள்வி என்னென்னா, அப்போ என்ன பிரச்சனைனா, பிரச்சனை விஜய் கிட்ட தான் இருக்குது, முதலமைச்சர் தான் இருக்குது. டெய்லி சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்துட்டு ஸ்கூல் பையன் மாதிரி வந்து உட்காந்துட்டு போகிறாரே தவிர ஒன்றும் நடக்கலை. இதுதான் விஷயம். இன்னும் குழந்தை பிள்ளையாக தான் இருக்கிறாரு. இந்த பட்சத்தில் இருக்கும்போது நேற்று WRD நீர்வளத்துறை செயலாளரையும் மாற்றம் பண்ணியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வெரி குட், ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின். இந்த மாதிரி நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட செயலாளரை மாற்றுறாங்கன்னா இட் இஸ் எ பொலிட்டிக்கல் இம்மெச்சூர். ஒரு கேஸ் வீக்காக இருந்தால், ஆஸ் அன் அட்வொகேட்டாக சொல்கிறேன், ஒரு கேஸ் வீக்காக இருந்தால் இதுக்கு மேலே வாய்தா கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நமக்கு கண்டம் ஆகிட்டோன்னா அன்னைக்கு வக்கீலை மாத்திரன்னு சொல்லி வாய்தா வாங்குவாங்க கோர்ட்டில். அந்த மாதிரி தான் இப்போ செக்ரட்டரி மாற்றுறாங்க. புரியுதுங்களா? பிரச்சனையை வந்து சீரியஸாக புரிஞ்சிக்கலை. எப்பவுமே ஒரு சீரியஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் செக்ரட்டரிஸை மாற்ற மாட்டாங்க. அப்போ இந்த துறையில் வந்து அப்போ என்ன அர்த்தம்? செயலாளர் ஒன்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அரசாங்கம் அந்த செயலாளர் சொல்கிறத கேட்கல. அப்போ ஜான ஆரோக்கியசாமியோ அல்லது வந்து அரசுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க சொல்கிற ஆலோசனையை இந்த முதலமைச்சர் கேட்குறார். இப்போ எதுக்கு அசம்பிளி செக்ரட்டரி ரிசைன் பண்ணிட்டு போனார்? எதுக்கு எத்தனையோ செயலாளர்லாம் நீ வெளியில் போகிறாங்க? அவங்க வந்து அதிகாரிகள் சொல்கிறத இந்த அரசு கேட்கல. இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகளை மிரட்டுறாங்க. நாங்கள் சொல்கிறத நீ செய்யுங்க, இல்லைன்னா உட்காரலாம் வெளியே போங்கிறாங்க. அப்போ இந்த நீர்வளத்துறை டிரான்ஸ்ஃபருக்கு இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. அப்போ நேற்றுக்கு இந்த கன்சல்டேஷனில் யூ வுட் ஹவ் பீன் அட்வைஸ்ட், அந்த செக்ரட்டரி அட்வைஸ் பண்ணியிருப்பார். அப்போ அந்த அட்வைஸ் சரியான அட்வைஸாக இருந்திருக்கும், அது விஜய்க்கு பிடிக்காத அட்வைஸாக இருந்திருக்கும். அதனால் அவரை மாற்றிருக்கிறாங்க. சட்ட போராட்டம் நடத்துவதற்கு தாமதம், முதலமைச்சர் வந்து கர்நாடகா போகிற ஒரு முடிவில் சிக்கல், இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு பெரும் பின்னடைவாக ஏற்பட்டிருக்குன்னு மிகப்பெரிய பின்னடைவு சார். இது மிகப்பெரிய பின்னடைவு. இது எதை காட்டுதுன்னா, கர்நாடகாவை தான் அட்வான்டேஜை காட்டும். ஏன்னா நாம் பொலிட்டிக்கலாக ஒன்றா நின்று ஸ்ட்ராங்காக நின்று ஃபைட் பண்ணால் தான் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்க முடியும். நான் இன்னமும் இப்பவும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக இருக்குது. அரசியல் ரீதியில் இதுக்கு தீர்வு காண முடியாது. ஒன்றிய அரசு இதுக்கு தீர்வு காண முடியாது. த ஒன் அண்ட் ஒன்லி வே உச்சநீதிமன்றத்திற்கு சென்று இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் படி மேகதாது அணையை கட்டக்கூடாது என்பதற்கு ட்ரிபியூனலை அமைப்பது தான் ஒரே வழி. இந்த வழியை அவங்க மேற்கொள்ளாத வகையில்
தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். ஏங்க, ஒரு முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு வர்றதை வேண்டான்னு சொல்லக்கூடிய அவமானத்தை முதல் தமிழ்நாட்டின் மீது இந்த அவமானத்தை கொண்டு வந்து சேர்த்த பெருமை பழி விஜயை சாரும். ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சார், இட் இஸ் நாட் விஜய். இது விஜய் என்ற தனி மனிதன் அல்ல, ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான தமிழ் மக்களுடைய மானம் மரியாதை. நீ வராதன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா நீ ஏன் போன? நீங்க போறது அது உத்தரவாதம் இல்லைங்கிற ஒரு செய்தி எங்களுக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட நீங்க போறதா ஒரு தகவல் போயிருக்கு. ஆனால் நீங்க வர வேண்டாம்னு அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. இதுவே அவமானம் இல்லையா?